சபையில் இருக்கிற ஆடுகளை பிரித்தெடுத்து தந்தவர் யார் தாங்க? நாம் எல்லாமே ஆண்டவருக்கு சொந்தம். நாம் அவரால் பிரித்தெடுக்கப்பட்டு பிதாவாகிய தேவனால் ஆண்டவராகிய இயேசுவின் கரங்களில் கொடுக்கப்பட்ட ஆடுகளாய் இருக்கிறோம் என்பதை நம்முடைய சிந்தனையில நாம் பொருத்தி கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, நாம் யாருடைய ஆடுகளாய் இருக்கிறோம்? பிதாவுக்கு சொந்தமான ஆடுகள். பிதாவுக்கு சொந்தமான ஆடுகளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கென்று அவர் கொடுத்திருக்கிறார். அதான் 29வது வசனத்தில் சொல்றாரு, அவைகளை எனக்கு தந்த என் பிதா எல்லாரிலும் பெரியவராய் இருக்கிறார். நம்முடைய பிதா பெரியவராய் இருக்கிறாருங்க. நாம் யாருடைய கரங்களில் கொடுக்கப்பட்டிருக்கிறோம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கரங்களில் கொடுக்கப்பட்டிருக்கிறோம். அந்த நினைவோடு நாம் இருப்போம். பொதுவாக இந்த நல்ல ஆற்றினுடைய பங்கு சபையில் அதனுடைய பங்கு என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, சபையினுடைய ஒழுங்குக்கு கட்டுப்பாட்டுக்கு கீழ்ப்படியும். சபையினுடைய ஒழுங்குக்கு கட்டுப்பாட்டுக்கு சபையில் நான் வந்த புதுசில் 9 மணிக்கு ஆராதனை ஆரம்பித்து பார்த்தோம். அப்பயும் அது 2-3 பேர் தான். சரிங்க, மக்கள் பாவம் ஏற்கனவே 10-11 மணிக்கு ஆரம்பித்து பழக்கம். அதனால நீங்கள் கொஞ்சம் தயவோடு வீட்டில் சமையல்லாம் பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் தண்ணி எல்லாம் பிடிச்சிட்டு வர்றீங்க போலன்னு சரி ஒரு அரை மணி நேரம் லேட்டாக 9:30 மணிக்கு ஏற்கனவே போட்டில் டைம் இருந்ததுனால நான் யோசித்தேன், சரி 9 மணிக்காவது அட்லீஸ்ட் ஆரம்பிப்போம். அப்பவும் அந்த 2 பேர் தான். வேல் செய்யாதான், அதே தேவதா செய்யாதான். சபையினுடைய கட்டுப்பாடுன்னு யார் தான் நியமிக்கிறதுங்க? சபை போதகர் நியமிப்பாரா? சபையாகி நாம் தான் நியமிக்கிறோம். சபையில் 9:30 மணிலேருந்து 11:30 மணி வரைக்கும் நாங்கள் ஆராதிக்க போகிறோன்னு சபை தான் தீர்மானிக்குது. சபை அந்த 2 மணி நேரத்தை ஆண்டவருக்காக ஒப்பு கொடுத்துருக்கு. இந்த நேரத்தை நாம் திருடுகிறவர்களாக இருந்தால் நாம் எப்பேற்பட்ட திருடர்கள் என்பதை யோசித்து பாருங்க. நாம் எப்படிப்பட்ட திருடர்கள்? கடவுளுடைய நேரத்தை ஒருவனும் ஒரு காலம் திருடக்கூடாது. பிரியமானவர்களே, அப்போ நம்முடைய பங்கு என்ன சபையில் அப்படின்னா, கர்த்தருடைய ஆடுகளாக இருக்கிற நாம், பிதாவாகிய தேவனுடைய ஆடுகளாக இருக்கிற நாம், அவருக்கென்று ஆராதிக்க நம்ம நியமித்திருக்க அந்த நேரத்தில் அந்த சபையின் ஒழுங்கு கட்டுப்பாட்டோடு ஆராதனையில தவறாமல், சொல்லுங்க எல்லாரும் சொல்லலையே, தவறாமல் பங்கு கொள்ள வேண்டும். சபையினுடைய ஊழியங்களிலே கீழ்ப்படிந்து கலந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக வார நாட்களில் நடக்கிற ஜெபங்கள், ஆண்கள் ஜெபமாக இருக்கலாம், பெண்கள் ஜெபமாக இருக்கலாம், அல்லது இரவு ஜெபமாக இருக்கலாம், அல்லது வேற என்ன ஜெபம் இருக்குது சபையில்? வீட்டு ஜெப கூட்டம், வேற இன்னொரு ஜெபம் உபவாச ஜெபம். இந்த காலண்டரில் இதுக்காக தான் நம்ம வார வாரம் அறிவிப்பு கொடுக்காமல் இருக்கிறதுக்கு தான். வீட்டில் எல்லார் வீட்லேயும் காலண்டர் கொடுத்துட்டோம், அப்படி தானே? யாராவது கொடுக்காமல் இருக்குன்னு யாராவது சொல்ல முடியுமா? எல்லார் வீட்டுக்கும் காலண்டர் கொடுத்துருக்கோம். அந்த எல்லாருக்குமே நம்ம சபையினுடைய ஒழுங்குகள் போட்டிருக்கோம். அதில் அதுக்கு பேர் என்னது? ஆராதனை முறைமைகள் கூட போல என்னென்னு போட்டிருக்கோம்? ஒழுங்குகள். அப்போ ஒழுங்குக்கு கீழ்ப்படியாத ஆள் யாருங்க? கீழ்ப்படியாத ஆடு. ஆனால் ஒழுங்குக்கு கீழ்ப்படிய நாம் அதை என்ன பண்ணுறோம்? கட்டளையாக எழுதி நம்ம ஏற்கனவே கொடுத்துருக்குறோம். சபையினுடைய கட்டளைகள் நம்முடைய சபையினுடைய காலண்டரில் இருக்குது. நீங்கள் வேறு சபையினுடைய காலண்டரையோ வேறு ஊழியத்தின் காலண்டரையோ போட்டிங்கன்னா சபை நிர்வாகம் பொறுப்பல்ல, கடவுளும் அதற்கு பொறுப்பல்ல. இந்த சபைக்கென்று ஆண்டவர் உங்களை என்ன பண்ணியிருக்கிறாருங்க? உங்களை கொண்டு வந்து இந்த சபையில் இணைச்சிருக்கிறாரு. நீங்கள் ஆண்டவருக்கு சொந்தம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுடைய பிரதான மேய்ப்பராக இருக்கிறார். நீங்கள் அவருக்கு கீழ்ப்படி நடக்க வேண்டும். சபையினுடைய எல்லா காரியங்களும் ஜெபங்களையும் தவறாமல் நடக்க வேண்டியது அந்த ஆட்டினுடைய, சொல்லுங்க, கடமை. கடமை. சபையை தாங்கும் தூண்கள் யார் தாங்க? ஆட்டினுடைய வேலை. இந்த ஆடு இப்போ நம்மக்கிட்ட ஒரு 50-40 ஆடு இருக்குன்னு வைங்களேன். அந்த ஆடு ஒழுங்காக வருடந்தோறும் கிரமமாக ஏற்ற வேளையில் அது கன்று, அதாவது அதனுடைய குட்டிகளை ஈன்று அந்த மந்தை மேய்ப்பனுக்கு என்ன பண்ணணுங்க? அதை வளர்க்கிற மேய்ப்பனுக்கு ஆசீர்வாதத்தை, லாபத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கணும். இல்லை என்னுடைய பால் என்கிட்டே இருக்கட்டும், நான் குட்டி போட மாட்டேன், ஐயையோ குட்டி போட்டால் வயிறுலாம் வலிக்கும் அப்படின்னு ஒரு ஆடு சொன்னிச்சுன்னா அந்த மேய்ப்பன் என்ன பண்ணிடுவாருங்க? அடுத்த ஞாயிற்றுக்கிழமை கசாப்பு கடைக்கு அனுப்பிடுவார். ஆடாய் வாழ வேண்டும் என்றால், அழிந்து போகாமல் வாழ வேண்டும் என்றால் அந்த மேய்ப்பனுக்கு கீழ்ப்படிந்து அந்த மேய்ப்பன் விரும்புகிறபடி என்ன பண்ணணுங்க? கொடுக்க வேண்டியதை கொடுத்து சரியாய் வாழ வேண்டும். பால் கொடுக்க வேண்டிய நேரத்தில் பால் கொடுக்கணும். குட்டி ஈன வேண்டிய நேரத்தில் அதனுடைய வேலை என்ன பண்ணணும்? குட்டிகளை ஈன வேண்டும். அதனுடைய மேலே இருக்கிற முடி இருக்கு பார்த்தீங்களா, அது நமக்கு மனிதர்களுக்கு தோல் ஆடைகளாக பயன்படுத்தப்படுகிறது. அப்போ அந்த முடி கத்தரிக்கிற வேலையில் என்ன பண்ணணுங்க? அதை தன்னை ஒப்பு கொடுக்க வேண்டும். ஐயோ என் முடியை எடுத்துட்டா அழகு போயிருமே. உங்களுக்குரியது
என்று எதுவுமே இல்லை. நாம் எல்லாருமே யாருக்குரியவர்கள்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்குரியவர்கள். நம்முடைய வருமானம், நம்முடைய சொத்து, நம்முடைய சம்பத்து அனைத்துமே யாருக்குரியதுங்க? நாம் அவருக்குரியவர்கள். நம்முடையது எல்லாமே அவருக்குரியது. ஆகையால் நாம் சபையை தாங்கும் தூண்களாக நாம் இருக்கிறோம். இந்த நல்ல ஆடு தான் இந்த வேலை செய்யும். நல்ல ஆட்டுடைய வேலை என்னங்க? சபையை தாங்கும் தூண்களாக இருப்பாங்க. சபைக்கு கீழ்ப்படிந்து சபையில் கலந்து கொள்வது, ஆராதனையில் கலந்து கொள்வது, அனைத்து ஜபங்களில் பங்கெடுப்பது, கொடுப்பது, ஊழியத்தின் தேவைகளுக்காக என்ன பண்ணுது? கொடுப்பது, உதவுவது. இது எல்லாமே ஒரு நல்ல ஆட்டினுடைய சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து ஆண்டவருக்கு பின் செல்லக்கூடிய ஒரு சபையில் அந்த நல்ல ஆட்டினுடைய குணாதிசயமாக இருக்கிறது. சபையினுடைய ஒழுங்குக்கு, சபையில் இருக்கு பார்த்தீங்களா, ஆராதனை ஒழுங்குகள், இதற்கு ஒழுங்குக்கு கீழ்ப்பட்டு நடப்பது இந்த ஆட்டினுடைய தன்மையாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, இந்த ஆடு எப்போதும் தன் மேய்ப்பனி சத்தத்தை கேட்டு அதற்கேற்ப தன் வழியை என்ன பண்ணும்? எங்கே மேய்ப்பன்றிருக்கிறாரோ, எந்த பக்கம் போகிறாரோ அதன் பின்னால் என்ன பண்ணுங்க? இந்த ஆடு போய்கிட்டே இருக்கணும். உலக காரியங்களுக்கு செவி கொடாமல் தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து, உலகத்தில் பல அழைப்புகள் வரலாம். அதை ஏற்கனவே நான் ஆரம்பத்தில் சொல்லியிருக்கேன். சபை ஆராதனைக்கு வருகிறவர்கள் உங்கள் வீடுகளில் உங்கள் சொந்த பந்தங்கத்தில் விசேஷம்னு கூப்பிட்டா ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை முடிச்சுட்டு தான் போகணும். இல்லைன்னா உங்கள் சொந்த பந்தத்துக்கு சொல்லிடணும், ஞாயிற்றுக்கிழமை ஆனால் வரமாட்டேன். மேரியம்மா அப்படி ஒரு நல்ல ஸ்ட்ரிக்டான ஒரு முடிவோடு இருக்கிறாங்க. என்னம்மா, அம்மா வந்து நல்ல ஒரு உறுதியான ஒரு நம்பிக்கையோடு இருக்கிறாங்க. ஞாயிற்றுக்கிழமை எந்த சொந்த பந்தம் கூப்பிட்டாலும் நான் போக மாட்டேன் என்று. அப்படிப்பட்ட ஒரு உறுதியை நாம் என்ன பண்ணணுங்க? எல்லாரும் எடுத்துக்கொள்ள வேண்டும். சபையினுடைய கர்த்தருக்கு சொந்தமான ஆடுகளாக இருக்கிற நாம இதை உறுதி எடுத்துக்கொள்ள வேண்டும். உலக காரியங்களுக்கு, உலகத்தினுடைய அழைப்புகளுக்கு செவி கொடாமல் தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க வேண்டும். ஆட்டுடைய அடுத்த தன்மை, சபையின் ஒழுங்குமுறைகளுக்கு முற்றிலும் கீழ்ப்படிந்து அனைத்து ஜபங்கள்லையும் நடக்க வேண்டும். ஏற்கனவே சொன்னதான், இது சபையின் உண்மையான விசுவாசி என பெயர் பெற்றிருக்கும். அந்த மந்தை மேய்ப்பனுடைய பார்வைக்கு என்கிட்ட இருக்கிறதுலே சிறப்பான ஆடு அப்படின்னு கேட்டால் அந்த மந்தை மேய்ப்பன் உங்களை தாங்க சொல்லணும். இப்படிப்பட்ட ஆடுகளாய் இருக்கிறோம். இன்னும் மீதமுள்ள ஆடுகளுடைய பெயர்களை நான் சொல்லிடுறேன். ரெண்டாவது வகையான ஆடு காணாமல் போன ஆடு. முதல் வகை ஆடு நல்ல ஆடு, அது ஆண்டுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிற, கீழ்ப்படுகிற ஒபீடியன்ட் ஷீப், கீழ்ப்படியக்கூடிய ஆடு. ரெண்டாவது காணாமல் போன ஆடு, லாஸ்ட் ஷீப், காணாமல் போன ஆடு. காணாமல் போன ஆடு பற்றி உங்களுக்கு தெரியுமா? காணாமல் போனால் அந்த ஆட்டை மேய்ப்பன் விட்டுடுவாரா? சொல்லுங்களேன். தேடி கண்டுபிடிச்சிடுவார். அதுக்கு ஒரு சம்பவமே ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறாரு. ஒரு முறை ஒரு தகப்பனுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள். அது ஒரு குமாரன் என்ன பண்ணிட்டாங்க? தன் தகப்பனுடைய சொத்துக்களில் பாதியை வாங்கி கொண்டு தூர தேசத்துக்கு போய் காணாமல் போய்விட்டான். தகப்பனோ பல நாட்களாய் தேடி பார்க்கிறார். மகன் அவரை விட்டு தூரமாய் போயிட்டான். நாளானது வந்தது. அந்த மகன் தன்னுடைய தகப்பனுடைய சொத்துக்களெல்லாம் கொண்டு போய் செலவழித்து எல்லாவற்றையும் இழந்து நிலைமையிலே இப்பொழுது அவனுக்கு சாப்பிட்றதுக்கு வழியில் என்னது, இந்த வயிறு இருக்குது பார்த்தீங்களா, இந்த வயிறுக்கு உணவு அவசியம். நம்ம தமிழர்களுக்கு 3 வேளை உணவு அவசியம். அப்போ இந்த உணவு தேடி அலைகிறான். உணவுக்கு வழி இல்லை. ஒரு பன்றி மேய்க்கிற ஒரு மேய்ப்பனை ஒரு முதலாளிக்கிட்ட போயிட்டான். பன்றி மேய்க்க விட்டான். பன்றி மேய்க்கும் போது அந்த பன்னிக்கு கொடுக்குற அந்த தவிடு இருக்குது பார்த்தீங்களா, பார்த்துருக்கீங்களா? நம்மளாம் அது பார்த்ததில்லை. நம்மளாம் நல்ல அரிசி சாப்பிட்றவங்க. தவிடு கூட இந்த காலத்தில் பார்க்க முடியாத அளவுக்கு நம்ம நல்ல வசதியாக தான் இருக்கிறோம். யாரும் அப்படிப்பட்ட ஏழ்மை நிலைமையில் யாருமே இல்லை. எல்லாம் வசதி படைத்தவர்கள். அப்படி தானேங்க? யாராவது இன்றைக்கி தவிடு சாப்பிட்றவங்க இருக்கீங்களா? கூழ் சாப்பிட்றவங்க யாராவது இருக்கீங்களா? இல்லை. அப்போது இந்த தவிட்டை கொண்டாவது என்ன பண்ணிடணும், என் வயிற்றை நிரப்பிடணும்னு நினச்சான். ஆனால் நடந்தது என்ன தெரியுமா? அந்த தவிடு கூட அவனுக்கு கிடைக்கல. சின்ன பிள்ளைங்களாம் கவனிங்க, நான் கேள்வி கேட்பேன். அந்த தவிடு கூட என்ன பண்ணலைங்க, அந்த இளைய குமாரனுக்கு கிடைக்கல. எல்லா சொத்தையும் அழிச்சிட்டான். எல்லா வசதி வாய்ப்பை இழந்துட்டான். தகப்பனை விட்டு தூரமாய் காணாமல் போயிருந்தான். சாப்பாட்டுக்கு வழி இல்லை. சாப்பிட்றதுக்கு பன்றிகள் திங்கிற தவிடு கூட என்ன பண்ணலைங்க, கிடைக்கல. இப்போ அவனுக்கு என்ன வந்துருச்சுங்க, புத்தி தெளிந்துச்சான். இப்போ என்ன ஆயிடுச்சு, புத்தி தெளிஞ்சு இப்போ யோசிச்சு பார்க்குறான். எங்கள் அப்பா வீட்டுக்கு போனால் எங்கள் அப்பா வீட்டில் ஏகப்பட்ட வேலைக்காரர்களுக்கு வேலைக்கு என்ன இருக்குது,
உணவு இருக்குது, சாப்பாடு இருக்குது, விதவிதமாக சாப்பிடலாம். ஆனால் நானும் பசியினால் வாடுகிறேன் என்று புத்தி தெளிந்து தன் தகப்பனை நோக்கி ஓடி வந்தான். பாருங்கள், அந்த தகப்பன் எப்போ மகன் வருவான் அப்படின்னு காத்து கிடக்கிறாரு. மகன் தூரமாய் வருகிற போது இந்த தகப்பன் ஓடி மகனிடத்தில் ஓடி கட்டி அணைத்து முத்தம் செய்து அவனுக்கு விருந்து பண்ணுகிறார். அவனுக்கு தேவையான மோதிரத்தை கொடுக்குறாரு, அவனுக்கு தேவையான ஆடைகளை கொடுக்குறார், பாதரட்சை செருப்பு கொடுக்குறாரு, எல்லாம் கொடுத்து விருந்து பண்ணுறார். கொளுத்த கன்றை அடிங்க, கொண்டாடுவோம், என் மகன் மரித்தான், காணாமல் போனான், மீண்டும் உயிர்த்தெழுந்தான் என்று சொல்லி அந்த தகப்பன் கொண்டாடி மகிழ்ந்தார். பிரியமானவர்களே, இன்றைக்கும் ஆண்டவர் காணாமல் போன ஆடுகளை தேடிக்கொண்டே இருக்கிறார். 15:24 ஆண்டுடைய வார்த்தை இப்படி சொல்லுகிறது, காணாமற் போன இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு அனுப்பப்பட்டேனே என்று மற்றபடி அல்ல. யார் இடத்துல அனுப்பப்பட்டேன்கிறாரு? காணாமற் போன இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு நான் அனுப்பப்பட்டேன் என்று இயேசு சுவாமி சொல்லுகிறார். மத்தேயு 10:6 ஊழியக்காரர்களை பார்த்து சொல்லுகிறார், காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு போங்கள். யார் இடத்துல போக சொல்கிறாருங்க? ஏசாமி தன்னிடத்தில் இருந்த அந்த ஊழியக்காரர்களுக்கு அவர் ட்ரைனிங் கொடுக்கும்போது புது மக்களுக்கு, ரசிக்கப்படாத மக்களுக்கு சுவிசேஷ அறிவிக்கல. எங்கே அனுப்புகிறாரு? காணாமற் போன ஆடுகளாகிய, அவர் சொல்கிறார், காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டார் இடத்திற்கு போங்கள் என்று அனுப்புகிறார். சங்கீதம் 119, 176 பாருங்க. தாவீது இப்படி சொல்லுகிறார், காணாமற் போன ஆட்டை போல வழிதப்பினேன், முத அடியேனை தேடுவீராக. தாவீதினுடைய விண்ணப்பம் இப்படி இருக்கிறது, காணாமற் போன ஆட்டை போல வழிதப்பினேன், முத அடியேனை தேடுவீராக அப்படின்னு தாவீது ஜெபிக்கிறார். பிரியமானவர்களே, நீங்கள் எப்படிப்பட்ட ஆடுகளாக இருக்கிறீர்கள்? நீங்கள் நல்ல ஆடாக இருக்கீங்களா, இல்லை காணாமல் போன ஆடாக இருக்கீங்களா? இந்த காணாமல் போன ஆடு என்ன தெரியுமா? வருஷத்தில் ஒரு நாள் வரும், இல்லை மாதத்தில் ஒரு நாள் வரும். என்னைக்கு கம்யூனியன் கொடுக்குறாங்க, வந்து என்ன பண்ணிடணும்? அப்பம் ரசம் வாங்கி குடிச்சிட்டு போயிடணும். எந்த ஆடுங்க? சின்ன பிள்ளைங்களாம் சொல்லுங்கள், எந்த ஆடு எப்படி இருக்கும்? காணாமல் போன ஆடு மாதத்துக்கு ஒரு நாள் வரும், வருஷத்துக்கு ஒரு நாள் 2 நாள் வரும். ஈஸ்டர், அப்புறம் என்னைக்கு வரும்? கிறிஸ்துமஸ். இந்த ஆடு கர்த்தருக்கு உண்மையாக நடக்கிற ஆடா? காணாமல் போன ஆடு எப்படிப்பட்ட ஆடாக இருக்குது? தகப்பனை விட்டு தூரமாய் போன ஆடு. அந்த ஆட்டிற்கு ஆபத்து நெருங்கி இருக்கிறது. அது உணவு இல்லாமல் கூட சாகலாம். எல்லா ஆடும் இந்த இளையகுமாரன் போல வந்து சேருமான்னு தெரியாது. ஆனால் தகப்பனை விட்டு இந்த சபைக்கென்று நியமிக்கப்பட்ட ஆடு வெளியே போயிருக்குன்னா அந்த ஆட்டை கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது வேலை யாருடைய வேலை? அப்போ அந்த ஆட்டை நம்ம கொண்டு வந்து சேர்க்கிறதுக்கு பிரயாசப்படணும். அதே நேரத்தில் அந்த ஆடு ஆபத்தில் இருக்குது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். வேதம் எப்படி சொல்லுகிறது பாருங்கள். இன்றைக்கு அநேகர் தொழுவத்தில் இருக்க வேண்டியவர்கள் தங்களுடைய சொந்த சபையை விட்டு மறந்து போய் தொழுவத்தை மறந்து வாழ்கிற ஏராளமான ஆடுகள் நம்முடைய சபையை சார்ந்தவர்களும் உண்டு. அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டியது நம்முடைய பிரதான கடமை. மூன்றாவது மந்தமான ஆடு. முதலாவது ஆடு என்ன ஆடுங்க சொல்லுங்கள் சின்ன பிள்ளைங்களாம்? கீழ்ப்படியக்கூடிய நல்ல ஆடு. இரண்டாவது ஆடு காணாமற் போன ஆடு. மூணாவது ஆடு என்ன? மந்தமான ஆடு. சொல்லுங்க, மந்தமான ஆடு. சோம்பேறி ஆடு. சொல்லுங்க, சோம்பேறியான ஆடு. வளர்ச்சியின்மை இல்லாத, கனி கொடுக்காத, மந்தமாகவே இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு ஆடு. எபிரேயர் 5வது அதிகாரம் 16வது வசனத்தில் நீங்கள் கேட்கிறதில் மந்தமுள்ளவர்களானபடியினால் அப்படின்னு வசனம் சொல்லுது. பாருங்கள், சபையில் என்ன சில பேரெல்லாம் தூங்குறவங்கள பார்த்தீங்கன்னா நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உட்கார்ந்துருக்கிற 2 மணி நேரத்தில் இந்த தூங்குதுன்னா அந்த ஆடு எப்படிப்பட்ட ஆடுங்க? மந்தமான ஆடு. மந்தமான ஆடு. நீங்கள் பக்கத்தில் தூங்குனாங்கன்னா என்ன பண்ணணுங்க? கொஞ்சம் தட்டி எழுப்பி விடுங்க. மந்தமான ஆடை கொஞ்சம் தட்டி எழுப்பணுங்க. அதுக்கு உதவி செய்யணும். ஆண்டவர் யாரையும் கைவிட மாட்டார். காணாமற் போன ஆட்டையும் தேடி கண்டுபிடிப்பார். மந்தமான ஆட்டையும் உயிர் பெற செய்வதற்காக ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? அதுக்கு போசாக்கு கொடுக்குறார். தேவையான உணவை கொடுப்பார். அதை காயம் கட்டுவார். அது வளர்ச்சி அடைய, அது பெருக, அதுக்கு உதவி செய்வார். பிரியமானவர்களே, நான் இன்னும் ஏழையாக இருக்கிறேன், நான் இன்னும் வளரலை, நான் இன்னும் ஆசீர்வதிக்கப்படலை, நான் இன்னும் அப்படியே தான் இருக்கிறேன் அப்படின்னா அந்த ஆடு இன்னும் என்ன பண்ணுதுங்க?
மந்தமாக இருக்குது. இன்னும் விசுவாசத்தோடு ஜெபிக்கலை, இன்னும் விசுவாசத்தை ஆண்டவரிடத்தில் கேட்டு எதையாவது பெற்றுக்கொள்ளணும்னு இன்னும் வைராக்கியம் அந்த ஆட்டுக்கு சொந்தம் கொஞ்சம் கூட இல்லை. நான் இன்னும் ஏழையாக இருக்கேன்னா யாருடைய தவறு? ஆண்டுடைய தவறுடா. குட்டி கொடுக்காத, பால் கொடுக்காத அந்த ஆட்டுடைய தன்மை. அந்த ஆடு இன்னும் எப்படி இருக்குதுங்க? மந்தமாக இருக்கு. ஆடு வேலை செய்யணுங்க. மத்தேயு 13வது அதிகாரம் 15வது வசனத்தில் ஆண்டுடைய வார்த்தை எப்படி எழுதப்பட்டிருக்கிறது? இந்த ஜனங்கள் கண்களினால் காணாமலும் காதுகளினால் கேளாமலும் இருதயத்தினால் உணர்ந்து மனம் திரும்பாமலும் நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமலும் இருக்கும்படியாக அவர்கள் இருதயம் கொழுத்திருக்கிறது. காதால் மந்தமாய் கேட்டு தங்கள் கண்களை மூடிக்கொண்டார்கள் என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வேதனைப்படுகிறார். பிரியமானவர்களே, மத்தேயு 13வது அதிகாரம் 19வது வசனத்தில் ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் உணராதிருக்கும்போது பொல்லாங்கன் வந்து அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்து கொள்ளுகிறான். அவன் யார் என்றால் வழியருகே விதைக்கப்பட்டவன். வழியருகே விதைக்கப்பட்டவனுடைய நிலைமை மந்தமான சூழ்நிலையில் வளர்ச்சி இல்லாமல் எல்லாருடைய கால்களும் மிதிப்பட்டவனாக வாழக்கூடிய கனிகூடாத ஒரு நிலைமைக்கு இருப்பான் என்று ஆண்டவர் நம்மை எச்சரிக்கிறார். பிரியமானவர்களே, நாம் இன்னும் கனிகூடாதவர்களாக இருந்தோம் என்றால் ஆண்டவர் விரும்புகிறபடி மந்தமாயிராமல் வளர்ச்சிக்கற்ற காரியங்களில் ஈடுபடுவோம். கர்த்தர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பார். பல வருடங்களாக சபைக்கு வந்தாலும் ஆவிக்குரிய ஜீவியத்தில், அதாவது ஜபம், வேத வாசிப்பு, ஊழியத்தில் இன்னும் உற்சாகமின்மை இல்லை, இன்னும் ஒரு வளர்ச்சி கூட இல்லை. ஜெபிக்க தெரியாது. 30 வருஷமாக விசுவாசி. எங்கள் தாத்தா காலத்துலேருந்து சபைக்கு வரேன்பாங்க. ஜபம் பண்ணுங்கன்னா என்ன பண்ண தெரியாது? சொல்லுங்கள். ஜபம் பண்ண தெரியாது, வேதம் வாசிக்க தெரியாது, இன்னும் நிறையா பேருக்கு ஊழியம் செய்ய தெரியாது, ஊழியம் செய்ய பயப்படுறாங்க. அதனால் நாம் ஜெபிப்போம். இப்படிப்பட்ட மந்தமான ஆடுகள் நம்ம சபையில் இருக்கும் என்றால், இருப்பீர்கள் என்றால் நீங்கள் மனம் திரும்புதலுக்கேற்ற வழியை பாருங்கள். கர்த்தர் உங்களுக்கு வளர்ச்சி தர, உங்களை உயிர்ப்பிக்க, உங்களை மந்த புத்தியிலிருந்து விடுதலையாக்க அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அடுத்த ஆடு, 4வது வியாதி உள்ள ஆடு. 4வது ஆடு என்னது? சின்ன பிள்ளைங்களா எழுதிக்கிறீங்களா? அடுத்த ஆடு என்னது? 3வது ஆடு என்னன்னு பார்த்தோம்? மந்தமான ஆடு, வளர்ச்சி இல்லாத ஆடு, சோம்பேறியான ஆடு, லேசி ஷீப். 4வது வியாதி உள்ள ஆடு, வீக் அண்ட் சிக்காக இருக்கக்கூடியது. வீக்காக இருக்கும், சிக்காகவும் இருக்கும், பலவீனமாகவே இருக்கும். எப்போதுமே எப்போ கேட்டாலும் ஐயா வயிறு வலிக்குது, எப்போ கேட்டாலும் ஐயா காது வலிக்குது, எப்போ கேட்டாலும் கை வலிக்குது, இப்படியே சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு முறை ஜெபம் பண்ணால் ஆண்டவர் சுகம் தருவார்னு நம்பிக்கையே என்ன பண்ணாது? அந்த ஆட்டுக்கு இருக்காது. அந்த விசுவாசிக்கு கொஞ்சம் கூட விசுவாசமே இருக்காது. 30 வருஷமாக அதே ஜெபம்தான். கை கால் வலி, முதுகு வலி, வயிறு வலி அப்படின்னு. ஏங்க, ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணால் ஆண்டவர் சுகம் தருவார்னு நம்பிக்கை வேண்டும். ஆண்டவரத்தில் வந்த குஷ்டரோகிகள் 10 பேர் சுகம் அடைஞ்சிட்டு போனாங்க. ஆனால் ஒருவன் மாத்திரம்தான் தேவனிடத்தில் வந்து நன்றி சொன்னான். இன்றைக்கி எத்தனை பேர் அப்படிப்பட்டவர்களாக நம்ம இருக்கிறோம்? ஆண்டவர் விசுவாசிக்கிறவர்களாக இருக்கிறோமா? நம் விசுவாசம் உள்ளவர்களாக இருந்தால்தான் அந்த சுகத்தை, விடுதலை பெற்றுக்கொள்ள முடியும். முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்கிறவனாக இருந்தும் உலக கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் வசனத்தை நெருக்கி போடுகிறதுனால் அவனும் பலனற்று போவான். வசனத்தை கேட்கிறவனாக இருப்பான், ஆனால் எப்படி இருப்பானா? உலக கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் அவனுடைய உள்ளத்தில் இருக்கிற வசனத்தை நெருக்கி போடுகிறதுனால அவன் பலவீனப்பட்டு போகிறான், வியாதி உள்ளவனாய் மாறி போகிறான். ஆண்டவர் அற்புத, ஆண்டவர் சுகமாக்குகிறவ, ஆண்டவர் நோயாளிகளை குணமாக்கினவ, ஆண்டவர் இன்றைக்கு அற்புதம் செய்கிறார், அப்படி பலவீனத்தை மாற்றுகிறார் என்ற நம்பிக்கை இல்லாத விசுவாசி, நம்பிக்கை இல்லாதவர், அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறாரு? பலவீனமாக இருக்கிறார், வியாதி உள்ளவராக இருக்கிறார். இப்படிப்பட்ட ஆடுகள் மந்தை மேய்ப்பனுக்கு பிரயோஜனமே இல்லாத ஆடு. அதை கொண்டு அவர் எங்கே கொண்டு மேய்க்கிறது? அது எங்கேயாவது ஒரு இடத்துல என்ன பண்ணிட்டு வாருங்க, கட்டி வச்சுட்டு தான் போவார். அது எங்கேயும் மேய்ச்சலுக்கு கொண்டு போக மாட்டார், அது மேயவே கொண்டு போக மாட்டார். பிரியமானவர்களே, வியாதி உள்ள ஆடுகளையும் வியாதி உள்ள மனிதர்களையும் சுகமாக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆனால் உங்கள் விசுவாசம் உள்ள ஜபம் பிணியாளிகளை என்ன பண்ணுங்க? தெரியுது அந்த வசனம்? முடிக்கிறீங்களா? விசுவாசம் உள்ள ஜபம் பிணியாளிகளை ரட்சிக்கும். சிறிய கவலைகள், வியாதிகள் அல்லது உலக போராட்டங்கள் உடனே வந்துருச்சுன்னா, வந்த உடனே விசுவாசத்தில் அவங்க தளர ஆரம்பிச்சிருவாங்க. சர்ச்சு கூட வர மாட்டாங்க. சிலருக்கு பார்த்தீங்கன்னா உடம்பு வலிம்பாங்க, தலை வலிம்பாங்க,
ஐயோ எனக்கு வரவே முடியல பாஸ்டர், படுக்கையை விட்டு என்னால் எந்திரிக்க முடியல. இது எந்த ஆவி? இது வியாதி உள்ள வீக் அண்ட் சிக்காக இருக்கிற பலவீனமான ஆடுகள். இந்த ஆடுகள் சபையில் பிரயோஜனமற்ற ஆடுகளாக இருந்தாலும் இதையும் ஆண்டவர் நேசிக்கிறார். ஏனால் அவர் தான் பிரதான மேய்ப்பராக இருக்கிறார். ஆக லூக்கா 12வது அதிகாரம் 29-30 வசனத்தில் ஆண்டவர் இப்படியாய் அவர்களை பார்த்து சொல்லுகிறார், ஆகையால் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று நீங்கள் கேளாமலும் சந்தேகப்படாமலும் இருங்கள். இவைகள் எல்லாம் உலகத்தார் நாடி தேடுகிறார்கள், இவைகள் உங்களுக்கு வேண்டியவில் என்று உங்கள் பிதாவானவர் அறிந்திருக்கிறார். அதுபோல் யாத்ராமம் 23-25 வசனம், அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார், வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன் என்று வாக்குறுத்திருக்கிறார். வியாதியை உங்களிலிருந்து விலக்குவதற்காக ஒரு வாக்கு கொடுத்திருக்கிறார். யாத்ராம் 23-25. மத்தேயு 9:35 ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பூமியில் வாழ்ந்தபோது ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களை நீக்கி அவர்களை சொஸ்தமாக்கினார் என்று வேதம் கூறுகிறது. பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்குரிய சொந்த ஆடுகளாக இருக்கிற நீங்கள் ஒருவேளை பலவீனப்பட்டிருக்கலாம். வியாதிகள் எல்லாருக்குமே வருது, நோய்கள் வருது. ஆனால் குணமடைய வேண்டியது, அவரிடத்தில் வந்து குணமடைய வேண்டியது நம்முடைய வேலை. ஆண்டவராக இயேசுவின் இடத்துல நீங்கள் எப்போ வேணால் வரலாம். நீங்கள் இருக்கிற இடத்துல இருந்து ஜபிக்கலாம். நீங்கள் இருக்கிற இடத்துல இருந்து ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுது வல்லமை மிக்க ஆண்டவர் உங்கள் நோய்களை நீக்கி சுகமாக்க அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. அடுத்த ஆடு, 5வது கடைசியாக வேலி தாண்டும் ஆடு, இச்சை உள்ள ஆடு. அடுத்து 6வது ஆடு முட்டுகிற ஆடு, சண்டை போடுகிற ஆடு. சபையில் பார்த்தீங்கன்னா எப்போ இந்த விசுவாசி வாய் திறந்தால் சண்டை வரும்னு பயம் இருக்கும் எப்போதுமே போதகருக்கு. ஒரு வாய் திறந்தாருன்னா முடிஞ்சுப்பா, இந்த அம்மா வாய் திறந்தால் முடிஞ்சு, சபையை எனக்கு 2ஆகி போயிடும். அப்படிப்பட்ட மனிதர்கள்லாம் யாருன்னா முட்டுகிற ஆடு. சொல்லுங்கள், முட்டுகிற ஆடு, சண்டை விடுகிற ஆடு. முட்டுகிற ஆடு, சண்டையிடுகிற ஆடு. தன் கொம்புகள்னால மந்தை என்ன பண்ணுங்க, முட்டி மோதி எப்போ பார்த்தாலும் சண்டை போடுகிற ஆடு. அப்படிப்பட்ட ஆடுகளாக நாம் இருக்கிறோமா? நான் ஒருவேளை சண்டையிடுகிற ஆடுகளாக இருந்தால் மனம் திரும்ப வேண்டும். அதாவது இந்த ஆட்டினுடைய தன்மை எப்படி இருக்குன்னா, அன்போடு செயல்படாத, அன்பே இருக்காது அந்த ஆட்டுக்கிட்ட. எப்போதும் மற்றவரோடு சண்டை போடுகிற ஒரு விசுவாசியாகவே இருப்பாங்க. தன் பேச்சினால், தன் தீய நடக்கையினால் பிறருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை களங்கப்படுத்தக்கூடிய ஒரு விசுவாசியாகவே இருப்பாங்க. அது மாத்திரம் இல்லை, எப்போதுமே இந்த ஆட்டு தன்மை, இந்த விசுவாசியுடைய தன்மை எப்படி இருக்குன்னா, சபையினுடைய சமாதானத்தை கெடுக்கக்கூடிய ஒரு மனிதர்களாகவே இருப்பாங்க. இப்படிப்பட்ட ஆடுகள்லாம் எப்படிப்பட்ட ஆடு? முட்டுகிற ஆடு, சண்டையிடுகிற ஆடு, வேலி தாண்டுற ஆடு, இச்சை உள்ள ஆடு. இன்னைக்கு இந்த சர்ச்சுக்கு போவோம், அடுத்த வாரம் வேற ஒரு சர்ச்சுக்கு போவோம், அடுத்த வாரம் வேற சர்ச்சுக்கு போவோம்னு சுற்றுது. பார்த்தீங்களா? இது வேற கள்ள உபதேசங்களை நாடி சுற்றி திரிகிற குணமுள்ள ஆடு. மெய்ப்பன் அடைத்த அந்த எல்லையை தாண்டி பக்கத்து தோட்டத்தில் என்ன இருக்குது, ஆஹா இங்கேருந்து பக்கத்து தோட்டத்தில் பசுமையாக இருக்கேன்னு சொல்லிட்டு பக்கத்து தோட்டத்துக்கு ஓட முயற்சி செய்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு இச்சை உள்ள ஆடு தான் இப்படிப்பட்ட ஆடு. ஸ்ட்ரேயிங் ஷீப், அதுக்கு பேர் ஸ்ட்ரேயிங் ஷீப். மெய்ப்பன் காட்டும் பசும்புல் நிலத்திற்கு அது போகாமல், அது வேண்டான்னு வெறுத்து எல்லை தாண்டி வேற எங்கேயாவது அலைந்து திரிய விரும்பக்கூடிய வேலி தாண்டும் ஆடு, அலைந்து திரியக்கூடிய ஆடு குறித்து ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். நீதிமொழிகள் 6:18 துராலோசனையை பிணைக்கும் இருதயம் தீங்கு செய்வதற்கு விரைந்தோடும் கால் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஆதியாகமம் 6:5 மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தம் பொல்லாத என்றும் கர்த்தர் கண்டு தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாப்பட்டார். அதனால தான் நோவாவுக்கு ஒரு கட்டளை கொடுத்தா, ஒரு பேழையை உண்டாக்கு, நான் இவர்கள் எல்லாரையும் அழித்து போட போகிறேன் என்று. ஏனென்றால் அவர்களுடைய நினைவுகள் எப்படி இருந்ததா? நித்தமும் பொல்லாததாக இருந்தது. இப்படிப்பட்ட இச்சை உள்ள ஆவிகள், இச்சை உள்ள மனிதர்கள் இப்படிப்பட்டவர்களாக இருக்கிறாங்க. யாத்திரம் 20ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, பிறனுடைய வீட்டை இச்சையாக இருப்பாயாக, பிறனுடைய மனைவியையும் அவருடைய வேலைக்காரனையும் அவருடைய எருதையும் அவருடைய கழுதையும் இச்சையாதிருப்பாயா என்று சொல்லியிருக்கிறார். கடைசி 7வது ஒரு ஆடு இருக்குது, ஓனாய் போன்ற ஆடு, கள்ள ஆடு அல்லது மாய்மாலமான ஆடு, ஃபேக் கோட்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா எ வோல்ஃப் லைக் ஏ கோட். ஓனாய் போன்ற ஆடு தான், அது ஓனாய் தான். ஆனால் எப்படி இருக்கும்? சபைக்குள்ள ஓனாய் போலவே இருக்கும். சபையில் அப்படி அமைதியாக, ரொம்ப பவ்யமாக, நல்ல மனுஷங்க போல இருப்பாங்க.
வெளி தோற்றத்துக்கு ஆட்டை போல சாதுவாக இருப்பாங்க, அதே நேரத்தில் உள்ளுக்குள்ள எப்படி இருப்பாங்க? ஓனாய் போல ஒரு விலங்காக இருப்பாங்க. மந்தையை அழிக்க நினைக்கிற ஒரு விலங்காகவே இருப்பாங்க, சபைக்குள்ளே இருப்பாங்க. இதையெல்லாம் தான் ஆண்டவர் மேய்த்து கொண்டிருக்கிறாரு. ஆகையினால் இவர்களுக்கு நாம் எச்சரிக்கையாக இருக்கணும். மத்தேயு 7:15 கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாக இருங்கள் என்று ஆண்டவர் இயேசுக்கு சொல்கிறார். அவர்கள் ஆட்டுத்தோலை பொறுத்து கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள், உள்ளத்தில் அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள் என்று ஆண்டுடைய வார்த்தை சொல்கிறது. 7வது அதிகாரம் அதே 16வது வசனத்தில் அவருடைய கனிகளினாலே அவர்கள் அறிவீர்கள். நம்ம சபைக்குள்ளே இருப்பாங்க, நம்ம மத்தியிலே இருப்பாங்க. அவங்க எப்படிப்பட்ட குணாதிசயமுடையவர்களாக இருப்பாங்க? ஓநாய், எ வோல்ஃப் லைக் எ கோட், ஓநாய் போன்ற ஆடு, கல்லாடுகள், மாய்மாலம் பண்ணுகிறவங்க. அவங்கள பற்றி விளக்கத்தை பார்க்கலாம். சபையில் தங்களை மிகுந்த பக்திமான்லாம் காட்டிக்கிறாங்க. இவங்க யார் தெரியுமா? சபையிலே நான் தான் என் பரிசுத்தவன் அப்படின்னு காமிச்சுக்கிடுவாங்க. ஆனால் மனதிற்குள்ள எப்படி இருப்பாங்க தெரியுமா? பொறாமையோடு இருப்பாங்க, பிரிவினைவாத எண்ணங்களோடு இருப்பாங்க, கெட்ட எண்ணங்களோடு இருப்பாங்க. 3வது சபையினுடைய அமைதியை கெடுக்கக்கூடிய ஒரு மாய்மாலக்காரலாக இருப்பாங்க. இவங்க எதுவுமே சொல்ல மாட்டாங்க, பக்கத்தில் உள்ள ஆளை நோண்டி விடுவாங்க. ஏய் சொல்லுப்பா, பேசுப்பா, என்ன அவர் இப்படி பேசுகிறாரு, என்ன இப்படி நடக்கிறாரு, என்ன பண்ணுவாங்க? பக்கத்தால் நோண்டி விட்டு செயல்படுகிற ஆள். இந்த இவருடைய கனிகள்னாலே நீங்கள் அறிவீர்கள். இவர்கள் ஓனாய் போன்ற கள்ள ஆடுகள், கள்ள விசுவாசிகள். இவர்களை குறித்து எப்போதும் சபையார் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஆண்டவரும் எப்படிப்பட்டவர்களை தெளிவாய் அவர் பிரித்தெடுத்து அழித்து போடுவார். ஆகையால் நாம் சுய பரிசோதனை செய்து நாம் அநேகராகிய நாமும் கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமாக இருக்க ஒருவருக்கொருவர் நாம் அவயங்களாக இருக்கிறோம். ஆகையால் சபையில் இருக்கிற நாம் ஒவ்வொருவரும் எப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிறோம் என்று நிதானித்தறிய வேண்டும். கடைசியாக நம்ம எல்லாருக்குமே தெரியும், மத்தேயு 25வது அதிகாரத்தில் ஆண்டவர் 2 ஆடுகளை கடைசியாக பிரிப்பார். ஒரு ஆட்டுக்கூட்டம், வலது பக்கத்தில் என்ன ஆட்டுக்கூட்டங்க? செம்மறி ஆட்டுக்கூட்டம். இடது பக்கத்தில் ஆண்டவர் எந்த கூட்டத்தை பிரிப்பார்? வெள்ளாடு. பாருங்க, 1வது ஆடு நல்ல ஆடு, 2வது ஆடு காணாமல் போன ஆடு, 3வது ஆடு மந்தமான ஆடு, வளர்ச்சி இல்லாத ஆடு, சோம்பேறி ஆடு, 4வது வியாதி உள்ள ஆடு, பலவீனமான ஆடு, 5வது வேலி தாண்டக்கூடிய அலைந்து திரியக்கூடிய இச்சை உள்ள ஆடு, 6வது முட்டுகிற ஆடு, சண்டையிடுகிற ஆடு, 7வது ஓனாய் போன்ற கல்லாடு, 8வது செம்மறி ஆடு வெள்ளாடு. இந்த 2 ஆட்டுகளையும் ஆண்டவர் பிரிப்பார். செம்மறி ஆட்டுடைய குணாதிசயத்தை பார்த்தீங்கன்னா, ஆண்டுடைய சத்தத்தை கேட்டு பின் செல்லும், சாந்தமும் சகிப்புத்தன்மை உடையதாக இருக்கும், ஐக்கியத்தை நேசிக்கும். நாங்கள் ஐக்கியமாக இருக்கணும், அன்போடு இருக்கணும், எங்கள் சபை பிரிஞ்சு போயிடக்கூடாது அப்படின்னு அந்த ஐக்கியத்தை விரும்பக்கூடியதாக இருக்கும். கிரியை உள்ள அன்பை காட்டும். ஒருத்தர் சாப்பாடு இல்லாமல் இருக்கிறாங்க, உணவு இல்லாமல் இருக்கும்போது, உடை இல்லாமல் இருக்கும்போது, உங்களுக்கு உணவு இல்லையா, உங்களுக்கு சாப்பாடு இல்லையான்னு கேட்டுட்டு போகாது. அந்த ஆடு என்ன பண்ணும் தெரியுமா? இந்த செம்மறி ஆட்டினுடைய தன்மை அதனுடைய தோலையெல்லாம் கொடுக்கும். தன்னையும் ஒப்பு கொடுக்கக்கூடிய, முழுமையாக ஒப்பு கொடுக்கக்கூடியது, தன் மேய்ப்பனுக்காக தன்னை அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு ஆடு தான் செம்மறி ஆடு. செம்மறி ஆடு மேய்ப்பனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியும், அமைதியாக நடக்கும். இப்படிப்பட்ட ஆட்டுக்கு ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, இவர்கள் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிப்பார்கள். வாருங்கள் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே என்று சொல்லி ஆண்டவர் இவர்களை பரலோக ராஜ்யத்தில் சுதந்திரிக்கக்கூடியவர்கள் என்று சொல்லி அவர்களை குறித்து சந்தோஷப்படுகிறார். அதே நேரத்தில் வெள்ளாடுகள் நரகத்திற்கு போகக்கூடியவர்கள். அவங்களுடைய குணாதிசயம் எப்படி இருக்குன்னா, தன்னிச்சையாகவே செயல்படுவாங்க, முரட்டு குணம் கொண்டவர்களாக இருப்பாங்க. எப்போதுமே முரட்டு குணம் கொண்டவர்களாக இருப்பாங்க, தன்னிச்சையாக செயல்படுவாங்க. அவங்க குணம்தான் இந்த ஓநாய் போன்றது, வேலி தாண்டக்கூடியது, இச்சையாக இருக்கிறது, லேசியாக இருக்கிறது. இது எல்லாமே யாருடைய குணாதிசயம்? வெள்ளாட்டுடைய தன்மை. கொடுக்க மாட்டாங்க, எதையும் யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க, பிறருக்கு உதவி செய்ய மாட்டாங்க. தாங்கிட்ட 1000 ரூபா ஆண்டவர் கொடுத்தாலும் அதில் ஒரு 100 ரூபா தசமபாகம் கொடுக்கலாம் அப்படின்னு ஆண்டவர் சொன்னாலும் ஆண்டவருக்கு கொடுக்காதவர்கள். தன்னிடத்தில் எவ்வளோ வேணால் சேர்த்து வைப்பாங்க, பேங்கில் சேர்ப்பாங்க, செல்வத்தை வாங்கி சேர்ப்பாங்க. ஆனால் ஆண்டவருக்கு மாத்திரம் கொடுக்க மாட்டாங்க. கெட்டழிகிற பொல்லாத ஆடு தான் இந்த வெள்ளாடு. இந்த வெள்ளாடை ஆண்டவர் வெறுக்கிறார். இவைகளை அவர் நேசிக்கவில்லை, இவைகளை நரகத்திற்கென்று ஆண்டவர் நியமித்திருக்கிறார். ஆகையால் நாம் மாய்மாலம் பண்ணாமல் நாம் எப்படிப்பட்ட ஆடுகள் என்று உணர்ந்து நாம் செவி கொடுத்து ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து வாழ்வோம். கர்த்தர் நம்மை நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார்.